ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன். இது சம்மர் சீசனில் இது வந்து பார்த்தீங்கன்னா செந்தூருக்கு போகிற ட்ரெயின். கோச் வந்து பார்த்தீங்கன்னா S9. இப்படி ஒரு ரிசர்வ்டு கோச்சில் நீங்கள் பாருங்க, அவ்வளோ எல்லாம் அன்ரிசர்வ்டும் ஏறி இருக்காங்க. இல்லை அன்ரிசர்வ்டு இப்படி ஏறி இருந்தா பாருங்க மக்களே, இப்படி இங்க டம்ப் பண்ணிருக்காங்க. ரிசர்வ் பண்ண பாதி பேரால் ஏற முடியல. ரிசர்வ் பண்ண பாதி பேர் இங்க பாருங்க இப்படி தொங்கிட்டு இருக்காங்க. ரயில்வே நிர்வாகம் உண்மையில என்ன பண்ணான்னு தெரியல. ரிசர்வேஷன் கோச்சில நீங்க பிரீமியம் தட்கல் அந்த தட்கல் சொல்லி எல்லா காசுமே நீங்க வாங்குறீங்க. மக்களே இங்க பாருங்க, நார்மல் ரிசர்வ் பண்றதுல தட்கல் காசு நீங்க வாங்குறீங்க, பிரீமியம் தட்கல் ஃபேர் வாங்குறீங்க. பட் ஆனா இப்படி தொங்கி ரிசர்வ் பண்ணிட்டு போறவங்க இப்படி தொங்கிட்டு போற நிலைமை இருக்குது. கோச் பாத்தீங்கன்னா S9 ரிசர்வ் பண்ணிட்டு போற கோச்சில இந்த மாதிரி ஒரு கண்டிஷனா இருக்குது. மக்களே பாருங்க, ரயில்வே இதுக்கு நிரந்தர நிர்வாகம், காவல்துறையினர் இதுல கரெக்டா இருக்கணும். அன்ரிசர்வ்டு இருக்கிற எல்லாரையுமே செங்கல்பட்டு போறதுக்குள்ள இதை நீங்க டவுன் பண்ணணும். சொல்லுங்க மேடம், மேடம் போலீஸ் மேடம், மேடம் நீங்க எப்படி இன்ஃபார்ம் பண்ணீங்க? எப்படி அடுத்த ஸ்டேஷனுக்குள்ள ரிசர்வ் பண்ண பைபேக் நிக்காங்க மேடம். நீங்க வாக்கி டாக்கி இன்ஃபார்ம் பண்ணுங்க மேடம். ட்ரெயின் மறுபடியும் நிப்பாட்டிருக்காங்க. ட்ரெயின் மறுபடியும் நிப்பாட்டிருக்காங்க. பாதி பேர் ரிசர்வ் பண்ணவங்க இந்த ட்ரெயின்ல ஏற முடியல. நல்லா பாருங்க, ரிசர்வ் பண்ண பாதி பேர் இந்த ட்ரெயின்ல போகவே முடியல. ஏன்னா மேம் நீங்க வேற ஏதாவது கோச் ஏறலாம்ல, S2 S3 S4 ஏறுங்க மேடம். வேற ஏறுங்க, வாங்குங்க. வேற இங்க பாருங்க எல்லா ரிசர்வேஷன் கோச்சும் இப்படி போகுதுங்க. உண்மையா சொல்றேன், ரயில்வே நிர்வாகம் நல்லா பாருங்க. நீங்க தட்கல்ங்கிற முறையில காசு வாங்குறீங்க, பிரீமியம் தட்கல்ங்கிற முறையில எவ்வளவு பணம் வாங்குறீங்க. இப்படி ரிசர்வ் கோச்ல இப்படி அன்ரிசர்வ் இப்படி ஏறி போனா ரிசர்வேஷன் பாருங்க, ரிசர்வ் பண்ணவங்க பாதி பேர் இந்த குழந்தையோட வந்திருக்காங்க, போக முடியாம நிக்கிறாங்க. ரயில்வே இதுக்கு சரியான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். காலை 7 மணி நிக்கிறீங்க, சரியான ட்ரெயின் இல்ல மக்களே. இதுதான் இங்க பாருங்க, ரிசர்வேஷன் கோச் எப்படி போகுது பாருங்க. இது தட்கல் கிடையாது. எக்மோர்ல இருந்து திருச்செந்தூர் போற செந்தூர் எக்ஸ்பிரஸ் வித் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் எப்படி போகுதுன்னு பாத்துக்கோங்க. இதுதான் ரிசர்வேஷன் கோச்சோட அவல நிலை. இதுக்கு அடுத்த இந்த ட்ரெயின் போறதுக்குள்ள செங்கல்பட்டு அடுத்த ஸ்டேஷன்ல நிர்வாகம் ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி.